அடிப்படை சத்தியத்திற்கு ஒரு ஆதாரமாக விளங்குவது பழைய ஏற்பாடு. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மதங்களுக்கும் அது ஆணிவேராக இருக்கிறது. அதிலிருந்து கிளைவிட்ட அநேக பிற மதங்கள் உண்டு. அக்காலத்திலே, ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழ் சுவடிகளை திருப்பி பார்த்தீர்களானால் மதங்களே இல்லை. சமஸ்கிருத வேதமாகிய ரிக்வேதத்திலும் மதம் இல்லை. இந்து மதம் என்ற மதம் இருந்ததாக ஒரு வரி கூட இல்லை. இன்றைக்கு வணங்கப்படுகிற அநேக இந்து கடவுளின் பெயர்கள் ரிக்வேதத்திலும் கிடையாது, சாமவேதத்திலும் கிடையாது, அசுர்வேதத்திலும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படி வந்தன? இது என்னுடைய ஆரம்ப காலத்திலே நான் கேட்ட கேள்விகள். அதற்கு விடை காண முடியாமல் தான் என்னை நாஸ்திகன் என்று ஆசிரமத்திலிருந்து அனுப்பிவிட்டார்கள். இந்த வார்த்தைகளை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிசாசு ஆதி முதல் தன்னை தெய்வமாக உலக மக்கள் வணங்க வேண்டும் என்பதிலே துடிப்பாயிருக்கிறான். தெய்வம் அவருடைய சித்தத்தை கெடுப்பது அவனுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் ஸ்திரீக்கும் அவனுக்கும் ஒரு பகையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் சாத்தான் ஆகிய பிசாசு முழுக்க முழுக்க மாம்சத்தில் பிறந்த அந்த முதல் ஸ்திரீ ஆகிய ஏவாளை, அவளிலிருந்து உண்டான மக்களையும் வஞ்சித்து, அதற்கு பிற்பாடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத கோத்திரத்தையும் இஸ்ரவேல் கோத்திரத்தையும் ஒழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி தான் வெற்றி சிறந்து விட்டதாக அவன் நினைத்தான். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கும் மத்திய சுவிசேஷத்திற்கும் இடையே சுமார் 500 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த 500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு திடீரென்று நமக்கு கிடைக்கின்ற தகவல், யோவான் ஸ்நானகன் திடீரென்று தோன்றுகிறார். அவர் தேவனுடைய சத்தமாக வனாந்தரத்தில் அலைகிறார். எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார் என்று சொன்னார். அவர் உங்களை அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு போகும் என்று சொல்லுகிறார். அவருடைய குரலை கேட்ட அநேக மக்கள் அவரிடத்தில் சென்று அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு உலகத்திலே பிறக்க வேண்டிய ஒரு அவசியத்தை அவர் முன்னோடியாக சொல்ல வந்தவர். நான் அந்த ஒளி அல்ல என்று யோவான் தன்னை சொன்னார். கடவுள் மனிதனாக பிறப்பதா? அவருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லையே என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்திலே ஒரு அருமையான வரி உண்டு. இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சொல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அல்லது உமாபதி சிவாச்சாரியர் என்று அவருக்கு பெயர். இரவா இன்பத்துள், அதாவது நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்க, என்னை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன், பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத மூலவனாகிய அந்த இறைவன் பிறந்தார். சமஸ்கிருதத்தில் சம்போ மகாதேவா என்று சொல்வார். மகாதேவன் என்பவர் உலகத்தில் பிறந்தார். சம்பவா என்றால் பிறத்தல், பாவ சம்பவா, பாவத்தில் பிறந்தேன். சம்போ மகாதேவா, மகாதேவன் உலகத்தில் பிறந்தார். இந்த மகாதேவன் யார்? அவருக்கு உருவம் இல்லையே. எப்படி அவரை காண்பது? அவர் எப்படி இருப்பார்? என்ன மொழி பேசுவார்? என்ன பருவனாயிருப்பார்? ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த இறைவனுடைய இலக்கணத்தை மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே அருமையாக ஒரு பாடலிலே சொல்லுகிறார். கேட்டாரும் அறியாதான் கேளொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருக்க ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்க காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்த வித்தைதானே. கடவுள் யார் என்று கேட்டால்
மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், கேட்டு யாரும் அறிய முடியாதவன், இந்த மொழி பேசுகிறவர், இந்த நிறத்தை உடையவர், இந்த பருமனை உடைய இந்த தேசத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டு அறிய முடியாதவர், கேடு ஒன்றும் இல்லாதவர். நம்மை போல கேடு கெட்ட தன்மைகள் இறைவனுக்கு இல்லை. கிளையிலான், நமக்கு கிளை உண்டு. யார் இவங்க? எங்க நாத்தனாருக்கு மச்சினிக்கு தம்பி. கிளை. கடவுளுக்கு கிளை கிடையாதுங்க. அவர் ஏகன், ஏக சக்கராதிபதி. அவர் ஒருவர், அவருக்கு குடும்பம் இல்லை. கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளையேது, காமகுண லீலை முதலானதேது? கடவுளுக்கு பகடி சீட்டு தாயம் ஏது? காடுகளில் வேட்டைகளுக்கு திரிவதேது? கடவுளுக்கு காமிகளின் தொழில் இல்லை, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் என்று ஞானவெட்டியான் என்ற சித்தன் பாடியிருக்கிறார். ஆகவே மாணிக்கவாசகர் இறைவனை பற்றி சொல்லும் போது, அவர் கேட்டு யாரும் அறிய முடியாதவன், கேடு இல்லாதவன், கிளை இல்லாதவன். இவர் எப்படி? நாட்டார்கள் விழித்திருக்க, உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க, நாயினுக்கு தவிசிட்டு நாயினருக்கே தன்னை நாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ கீர்த்தனைகளின் முதல் பாட்டிலேயே, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியே மும்மிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திரிகின்ற திருத்துவமே என்ற பாடலிலே எத்தாய் நாயடியேன் என்று எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளையர் அவர்கள் எழுதினார்கள். எத்தாய் நாயடியேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தங்களை நாயின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆகவே அந்த நாய் என்பதை நான் என்று திருத்தி விட்டார்கள். எத்தாய் நானடியேன் என்று. நாய் அடியேன் என்று கிருஷ்ணபிள்ளை பாடினார். மாணிக்கவாசகரும் தன்னை நாய் என்று சொன்னார். நாய் நன்றி உள்ள பிராணிங்க. நீங்க சோறு போட்டாலும் போடலானாலும் வாழாட்டும். அடிச்சு உதைச்சா கூட அந்நேரம் கத்திட்டு அடுத்த நேரம் வந்து முன்ன குழஞ்சுக்கிட்டு நிற்கும். நல்ல நன்றி உள்ள பிராணி. நீங்க சோறே போடாம வீட்டு எடுத்துடுத்துங்க, வாசப்படியிலே படுத்துரும். ஏன் தன்னை நாய் என்று சொல்லுகிறார்? நாய் நல்ல பிராணி தான், ஆனால் அதற்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. மற்ற எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு குணம், கக்கினதை திரும்ப தின்னும். கிறிஸ்தவ மாதிரி வச்சுக்கோங்களேன். கக்கினதை திரும்ப தின்னும் சொல்றாங்க இல்லையா? ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல உமது வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். சாகிற வரைக்கும் இப்படித்தான் சொல்லுவோம். கக்க வேண்டியது திங்க வேண்டியது, கக்க வேண்டியது திங்க வேண்டியது, கக்க வேண்டியது திங்க வேண்டியது. யாக்கோபு கூட சொல்றாருங்க, நாய் தன் கக்கினதை தின்னுமா போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுமா போல. நாயே பண்ணியேன்னு திட்டுறாங்க அவங்க எல்லாம். நாங்க சொன்னாதான் கோபம் வருது. யாக்கோபு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுது, கிருஷ்ணபிள்ளை சொல்றாரு, மாணிக்கவாசகர் சொல்றாரு, மனுஷன் நாயை விட மோசமானவன். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆராதனையில 11:55 சிலர் ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் நான் இனி பொய்யே பேச மாட்டேன் என்று முதல் பொய்யை சொல்லுவார்கள். சில பிரதிஷ்டையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. ஆனா அந்த நாயை நினைக்கணும் எப்போதும். பாவம் செய்ய மனம் தூண்டுகிறதா? நாயை நினைச்சு கொள்ளுங்க. கக்குனதை திங்குதே, நீங்க திங்கும் போது பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு கக்கனதை தின்ற நாயை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அது உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கும். அவ்வளவு அருவருப்பா, அதுவே வேண்டாம் வேண்டான்னு மூஞ்சி சுழிச்சு தக்கித்து வந்து இப்படி அப்படி பண்ணி கடைசியில் டபக்குன்னு முழுங்கிடும். அப்ப தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார். சொல்லுறார், நாயினுக்கு, நாயை போன்ற எனக்கு, பாவங்களை திரும்ப திரும்ப செய்கிற எனக்கு, உணர்ந்து உணர்ந்து பாவத்தை மறுபடியும் செய்து கொன்ற எனக்கு எத்தாய் நாயடியேன் என்று சொன்னாரே. எனக்காக இந்த உலகத்தில் வந்து நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே, இந்த நாய் போன்ற எனக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி, இதுவரையிலும் யாரும் செய்து காட்டுகிறாத அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டி, பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து, இதுவரையிலும் யாரும் சொல்லுகிறாத அருளுரைகளை சொல்லிக் கொடுத்து என்னை மீட்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறவாமல் என்னை காத்து என்னை ஆட்கொண்ட எம்பிரான். என்ன அருமையான ஒரு பாடல். அந்த திருவாசகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் மனமெல்லாம் உருகும். நம்ம திருவாசகம் ஏதோ இந்துக்களுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை.
திருவாசகத்தில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லவே இல்லை, அன்பை தான் சொல்லுகிறார். சிவம், சிவமே, சிவ, சிவபெருமான் அல்லது சிவன் என்ற எழுத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இந்த இன்னெல்லாம் திருத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரிஜினல் திருவாசகம் என்கிட்ட இருக்குது. எல்லாவற்றிலும் சிவமே, சிவனே, சிவமே, சிவனே என்று இல்லை, சிவமே. அன்பே, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமென்று யாரும் அறிந்திலர். அன்பே சிவமென்று யாரும் அறிந்த பின் அன்பே சிவமென்று அமர்ந்திருப்பரே என்பது திருமூலருடைய வாக்கு. அன்பு என்ற கடவுள் உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவராக வந்து தன்னை எனக்கு காட்டாவிட்டால், நான் அந்த அருவான கடவுளை உருவத்திலே பார்க்காவிட்டால் என்னால் அவரை அறிந்து கொள்ள முடியாது.